திரு மணி, தனித்து போட்டிங்கிறது தாவேக்காவுடைய தொடக்கத்திலிருந்து இப்போது வரைக்குமான நிலைப்பாடா, சமரச ஒத்துக்கு வரல அப்படின்ற அந்த புள்ளியில் எடுக்கப்பட்ட தற்போதைய முடிவா? அழுத்தம் நிறைய இருந்திருக்குதுன்னு தான் கேள்விப்படுறோம். ரொம்ப அழுத்தம் பிஜேபி தரப்புலேருந்து இருந்திருக்கு. அதிமுக தரப்பு என்பதை விட பிஜேபி அவங்க தான் அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வந்து அவங்க கட்சியில் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து 80% 90% பேர் வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு போகலாம்னாங்க. அந்த செய்திகளை வந்து மீடியாவில் கசிய விட்டது யார்? இதெல்லாம் தாவேக்காக்கும் தெரியும், எல்லா ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிகளில் உள்ள பிரமுகர்களுக்கும் தெரியும். இப்போ இந்த வதந்தியை பரப்புனாங்கன்னு இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு. அதில் தாவேக்காக்கும் ஒரு பங்கு இருக்குது வதந்தியை பரப்புனதில். அவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. புற அழுத்தம் இருந்தது என்பதும் உண்மை. அவங்களுக்கு என்ன நோக்கம்? அவங்க வதந்தி பரப்புற வதந்தியை கவனிக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்கும், வதந்தியை பரப்புறதுல ஒரு நோக்கம் இருக்கும். இவங்க ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. பரப்பப்பட்ட வதந்தியை கவனிச்சுட்டு வந்துருக்காங்க, இவங்களும் பரப்பியிருக்காங்கன்னா பரப்புனதுல என்ன நோக்கம் உங்களுக்கு? அதுதான் அது வந்து பிஜேபி பரப்புறாங்கன்னா அது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இவங்க தரப்புல பரப்பப்பட்டது என்பது அவங்க கட்சியிலங்க. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, இன்னைக்கு இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாரு. ஆனால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் இந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வின்னபிலிட்டின்னு ஒன்று இருக்குது கார்த்திகேயன். அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது கூட்டணி இல்லாமல் போனால் மிக குறைவு என்பது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தெரியும். எலெக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். ஒரு தொகுதிக்கு வந்து இவ்வளோதான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு வரையறை வச்சுருக்கு. அதுக்கும் நடைமுறையில் கட்சிகள் செய்ய போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. செலவு பல மடங்கு அதிகம். சராசரியாக 20 கோடியிலேருந்து 30 கோடி வரைக்கும் போகுன்றாங்க. அதிமுக ரெண்டு ஜாம்பாவான்களை எதிர்த்து போட்டி. ரெண்டு பேருமே வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் வந்து மினிமம், நான் சொல்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கனாலே 20 கோடிக்கு மேலே தான் இவங்க செலவு பண்ண போகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதில் வந்து இந்த கட்சிகளில் இப்போ தாவேக்கா மாதிரியான புதிய கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களில் எவ்வளோ பேர் இப்போ வேட்பாளர்கள் முன்னுக்கு வந்து போடுவாங்க, வேட்பு மனுக்களை போடுவாங்கன்றதுலாம் இனிமேல் தான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ். அதை தான் நம்ம பேசணும். இப்போ நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேக்கால அதிருப்தி தானா? கூட்டணி இல்லைன்னு நான் சொல்றது கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்ட் பண்ண வரான் பார்த்தீங்களா, அந்த கண்டெஸ்ட் பண்ண வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த முடிவு என்பது வந்து சோர்வை தான் ஏற்படுத்தும். இது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன், வின்னபிலிட்டின்னு பார்க்குறவனுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது வந்து ரொம்ப குறைவு. வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. உங்கள் கேள்வி வந்து இவங்க ஏன் அந்த இதை பரப்புனாங்கன்றீங்க. பிஜேபி வந்து உங்களுடைய மூல கேள்வி என்பது பிஜேபி பரப்புனாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். தாவேக்காவை ஏன் பரப்புனாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ட்ரையல் பலூன் பார்த்தாரு. அவர் வந்து அந்த செய்தியை வந்து அவங்க மீடியாவுக்கு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தியை யார் தாவேக்கா தரப்புல இருந்து கசிய விட்டு. நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறாருன்னா இன்றைக்கு அவசரமா அந்த கூட்டம் நடக்கிறது மட்டும் இல்லைங்க. அந்த கூட்டத்தில் என்ன நடந்து அவங்க வெளியில சொல்லாம இருந்திருக்கோம். ரியல் டைம் லைவ் வந்து மீடியா பர்சன்ஸ்க்கு அதை கசிய விட்டது யாரு? சிபிஐ கசிய விடல, தாவேக்கா தான் கசிய விட்டது. அப்போ அவங்க அதை வந்து அவர் ஆழம் பார்க்குறாங்க. அவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது அவங்க ரெண்டு பக்கத்தையும் அவர் பார்க்க விரும்புகிறார் விஜய். அதை விட முக்கியமானது கார்த்திகை, நம்ம இப்போ பேச வேண்டியது, பிகாஸ் நியூஸ்ன்றது வாட் இஸ் நவ். இப்போ இந்த முடிவால் வந்து 234 தொகுதியிலையும் அவருக்கு வந்து வின்னபிள் கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்களா? இனிமேல் தான் ஆக்சுவல் பேட்டில் இருக்குது. உங்களுக்கு 234 தொகுதிகள்லையும் வந்து டிஃபால்ட் ஆகாமல் நாமினேஷனை ஃபைல் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட்டாக நீங்கள் போடணும். அப்போ எவ்வளோ வருது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் ஒன்று போடணும், நீங்கள் மாற்று வேட்பாளர் போடணும். கிட்டத்தட்ட 900+ கேண்டிடேட் நாமினேஷன்ஸை டிஃபால்ட் இல்லாமல் நீங்கள் போடணும். மெயின் கேண்டிடேட்ஸோட 234 கேண்டிடேட்ஸுக்கும் திமுக அதிமுக அதில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், மற்ற கட்சிகளில் எல்லாருக்குமே வந்து அந்த அளவு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது ஆக்சுவல் கேம்பெயினுக்கு 15 நாள் இவங்க 2 பேர் ஏற்று நிற்கணும். மூணாவது வந்து எலெக்ஷன் டே, கிளைமாக்ஸ் டே. இப்போ இது இனிமேல் தான் ஆக்சுவல் பேட்டில் அவங்களுக்கு இருக்குது. இல்லை, எல்லார் நம்பிக்கையுமே இந்த விஜய்ங்கிற பிம்பம் மட்டும்தானே. 234 தொகுதிகளிலும் விஜய் இல்லைங்க. அது தனி மனித சாகசம் அல்ல அரசியல் என்பது. இனிமேல் தான் அவங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. இப்போ தெரியும் அவங்களுக்கு, கிரவுண்டுக்கு போகும்போது தெரியும். நான் சொல்கிறது விருப்பத்துடன் எவ்வளவு பேர் போட்டி போட முன் வருவார்கள். தாவேக்கால செலவு பண்ணணும் சார். அவங்க ஏதோ 5 கோடி கேட்டாங்கன்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க, அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட். அது ஒன்றுமே கிடையாது, பீனட்ஸ். அது வேர்க்கடலை மாதிரி. ஏன்னா இவங்க 2 பேரும் செலவு பண்ண போகிறோம். அது இந்த எலெக்ஷனில் பணம் விளையாட போகுது. 2 பேருக்கும் ஸ்டேக்ஸ் அதிகம். இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் பிஜேபி பேக்டு ஏடிஎம்கே. அப்போ இந்த 2 பேர் மத்தியில் நீங்கள் போகும்போது நான் ஐம் ஆன் அ லிமிட்டட் பாயிண்ட். உங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வந்து இப்போ விருப்பத்தோடு வருவாங்க? இனிமேல் தான் ஆக்சுவல். நான் தான் முதல்வர் வேட்பாளர், யாரோடையும் எந்த சமரசமும் இல்லை, அழுத்தம் கொடுத்த கட்சிகள்கிட்ட கூட நான் போய் சேரலாம், மதச்சார்பின்மை கொள்கையில உறுதியா இருக்கிறோங்கிறது அவர் இமேஜை பூஸ்ட் பண்ணிடுச்சுன்னு தானே சாமிநாதன் சொல்லுங்க. இல்லைங்க, அவர் சாமிநாதன் வந்து ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸை வந்து இன்னும் சரியாக அவர் உள்வாங்கலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இது கிரவுண்டுக்கு போகும்பொழுது நான் வந்து 84லேருந்து எலெக்ஷன்ஸை பார்க்குறேன். 84, 89, 91லேருந்து ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நான் பார்க்குறேன்.
இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். நம்ம வந்து இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் விளையாட போகுது. பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ளே வரப்போகுது, சிஸ்டத்துக்குள்ளே வரப்போகுது. இந்த அடுத்த 15 மாத காலத்துக்குள்ளே வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து உள்ளே வரப்போகுது. எங்கேருந்து வரப்போகுது என்னன்றதுலாம் அது மேலே இருக்கவனுக்கு வெளிச்சம். அது சிஸ்டம், அது எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கக்கூடியது தான். அது வந்து இதில் இவங்க எங்கே நிற்பாங்க? நான் இன்னமும் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறதுன்னா, லுக், தாவேக்காக்குள்ள விருப்பத்தோட 234 தொகுதிகள்லையும் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வருவாங்க? நீங்கள் நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன்னு அப்படிலாம் பேசிட்டு போகிறது வாய் வார்த்தைங்க. அதெல்லாம் நடைமுறையில் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஓட் பேங்க்கில் 3 to 4% டிப் இருக்குது. அது அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் ஆதவர்ஜனாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. பழைய ஓட் பேங்க் இல்லை அவங்களுக்கு, அது கீழே போகுது. அது இன்னும் நாள் ஆக ஆக போகும்பொழுது கீழே தான் போகும். அது நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஓட்டு கன்வெர்ட் ஆகும்? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஓட்டை பூத்துக்கு கொண்டு வரதும், நீங்கள் கேம்பெயின் போகிறதும், ரெண்டாவது ஒன் மேன் பார்ட்டி தானங்க அது. அவரை நம்பி தானே இருக்குது உங்களுக்கு வந்து. விஜய்ங்கிற ஒற்றை மனிதன் கேம்பெயினுக்கு எங்கே போவீங்க? ஒரு 234 தொகுதிக்கும் அவர் போவாரான்னு தெரியாது. இன்னொன்று இப்போ வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததால் அந்த ஹைகோர்ட் ஆர்டர் அந்த 5000 பேர் தான் வரணும்லாம் அவருக்கு பொருந்தாதுன்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அது கீழே வந்து அது அப்படி இருக்குமா? ஏன்னா எங்கே அவர் போனாலும் ஹியூஜ் க்ரௌட்ஸ் வருது. நடக்கக்கூடாது. ஒருவேளை கரூர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் லெவலில் நடந்ததுன்னா கூட, காட் ஃபார்பிடன் நடக்கக்கூடாது, நடக்காது நம்புவோமாக. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா தென் பேக் டு ஸ்கொயர் ஒன். நீங்கள் கேம்பெயினே போக முடியாது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கூட்டணி இல்லைன்றதுனால போட்டி போட வருபவர்களின் மொரால் அந்த கட்சிக்குள்ளே போயிருக்கு. ஆவரேஜ் தாவேகா கேண்டிடேட்டோட பார்வையிலேருந்தும் அந்த ஆங்கிள்லேருந்தும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இன்றைய முடிவு வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து இது ஓட் பேங்க். ஏன் பாஜகவோட கூட்டணி, ஏன் மதச்சார்பின்மை கொள்கையில் சமரசம், ஏன் முதல்வர் வேட்பாளர்ல சமரசம் அப்படின்ற கேள்விகள் வரும்போது அது இதை விட கடினமாக இருக்காதா? அதுதான் catch 22 சிச்சுவேஷன். இப்படியா அப்படியான்றது இது எல்லாம் கரெக்டு. நான் சொல்கிறது கிரவுண்டில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கிறது ஒன்று தான். முதல்வர் வேட்பாளர்னு பார்க்குற ஒருத்தரை துணை முதல்வர் வேட்பாளர்னு பார்க்கணும். 234 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய தாவேகா வேட்பாளர்கள் 60, 80, 90ன்னு சுருங்கணும். 2.5 வருஷம் தான் ஆட்சி அப்படின்னு சுருக்கிக்கணும். இவ்வளவு சமரசங்களுக்கும் தலைவர் போறாருங்கிறது அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு சோர்வை கொடுத்துறாதா? கேண்டிடேட் எங்கேருந்து வருவான்? இப்போ கேண்டிடேட் பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறது மார்க் மை வேர்ட்ஸ். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேண்டிடேட் 234 தொகுதிகளுக்கும் விருப்பத்தோட எப்படி வருவாங்க நீங்கள் பாருங்கள். அங்கே தான் அவருக்கு ஆக்சுவல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் மறுக்கல. நான் அது கவுண்டராக நான் வைக்கிற பாயிண்ட் வந்து வேர் ஆர் யுவர் கேண்டிடேட்ஸ்? அவன் சார் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பண்ணலாம் சார். எதிர்க்க திமிங்கலங்கள் நிற்கிது உங்களுக்கு, எப்படி செலவு பண்ணுவான்? திரு சாமிநாதன், இமேஜ் பூஸ்டாக இருக்கு. மதச்சார்பின்மை கொள்கையில் சமரசம் இல்லைன்னு சொன்னதுனால, தனித்து போட்டின்னு சொன்னதுனால, பெண்கள் மத்தியில் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த செல்வாக்கு குறைவு கூட சமன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொன்னீங்க. ஆனால் களத்தில் அது பிரதிபலிக்கலையா? யதார்த்தத்தில் அது வாக்குகளாக மாறலையா? இல்ல, அது வந்து சிறுபான்மையினர்கள் மத்தியில விஜய்க்கு ஓட்டு வங்கி என்பது சிறுபான்மையினர் பெண்கள் இந்த தரப்புல அதிகமா பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த சிறுபான்மையினர்கள் மத்தியில கடந்த சில தினங்களாக இவர் பாஜக பக்கம் நகர்ந்து விட்டா அதுல ஒரு பெரிய தேக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். பட் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு சமன் செய்திருக்கிறார். பட் மணி சார் சொல்றது மிக மிக சரியானதான். கிரவுண்ட்ல பணம் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தும். தாவேகா வந்து அதற்கு சரிசம பலத்தோட களத்துல இருக்க முடியாது. பட் அவர் முதல் தேர்தல்ல நீங்க ஒரு கூட்டணியாக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொண்டால் அவர் வந்து அங்கு நீங்க தேர்தலுக்கு அப்புறம் அவர் 3வது இடம் வருவாரா இருக்கும். பட் இங்க தேர்தலுக்கு முன்பே அவர் 2வது இடம் வந்துடுறாருல. சோ அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் பின்னாடி திரண்டு இருக்கக்கூடிய திரள் என்பது அவரை முதல்வராக நினைத்துக் கொண்டு வரக்கூடிய கூட்டம். நீங்க அவர் எப்ப அந்த கூட்டணிக்குள்ள போய் சங்கமிக்கிறாரோ அப்பொழுதே அவர் ஒரு வழக்கமான அரசியல் கட்சிகளுடைய பாணியில பெறுவார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் கணிசமான தொகுதிகள், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான், இதெல்லாம் புரிஞ்ச பிறகுதான் கூட்டணிக்கு போகலான்னு 90% மாவட்ட நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா மாவட்ட செயலாளர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ போட்டி போட விருப்பம் இருக்கிறவர்களோ கண்டிப்பா ஒரு கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பது அவர்களுக்கு களத்துல தெரியும். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணும்போது அவர்களே அனுபவத்தில் உணர்ந்திருப்பாங்க திமுக அதிமுக எவ்வளவு பெரிய வலுவோட நிக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அது வேட்பாளருடைய விருப்பமாக இருக்கு. பட் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட விஜயை ஆதரிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க கூட்டணி இருக்கா கூட்டணி இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் அந்த ஓட்டு சதவீதம் குறைவுதான். நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறதோட வெளிப்பாடு தானே. நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. 40% இருந்துச்சு, 35% இருக்கு, 30% இருக்குன்னா பேசப்பட்ட நிலையில தாவேகாவுடைய வாக்கு சதவீதம்
இப்போ தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதன் விதமாக தானே அவங்க கூட்டணிக்கு போகலான்றத ப்ரெஷராக சொல்றாங்க, அழுத்தப்படுத்துறாங்கங்க. ஆமா, இல்ல கூட்டணிக்கு போக வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா செலவு செய்யணும், தேர்தல் என்பது செலவோடு தொடர்புடையது. அவர்கள் செலவு செய்கிறவர்களுக்கு மத்தியில ஒரு பதட்டம் இருக்கு. பட் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க பெண்களா இருப்பாங்க, இளம் பெண்களா இருப்பாங்க, இளைஞர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை. அவர் அணி சேர்ந்தாலும் சேராட்டாலும் ஓட்டு போட தயாரா தான் இருப்பாங்க. பட் அந்த சதவீதம் மிக குறையும். அவர் முதல் தேர்தலை சந்திக்கிறார், தனித்து நின்று பலத்தையும் காட்ட முடியும் என்பதுதான் அவருடைய கணக்காக இருக்கும். சுருக்கமா, அதாவது இப்போ இந்த ஒரு 3-4 வாரங்களாக அந்த ஒரு ஊசலாட்டம் டில்லி டேலிங் இருந்தது இல்லையா, அவர் பிஜேபிக்கு போயிடுவாரா போக மாட்டார், இதுவே சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் அவருக்கு வாக்கு வங்கியை ஓரளவு சிதைத்திருக்கிறது. எப்பனாலும் போவார், அந்த வர போக மாட்டாரு, ஆனா போனாலும் போவார்ன்ற ஒரு எண்ணம் வந்துரும். அந்த எண்ணம் வந்திருக்குது. இன்னைக்கு அவர் சொல்ற முடிவு ஓகே ஃபைனல். பட் இந்த ஊசலாட்டத்தால ஒரு சிறிய அளவுக்காவது அவருடைய வாக்கு வங்கியில குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு சிதைவு ஏற்பட்டது என்பது உண்மை. வதந்தி பரப்பப்பட்ட அந்த நொடியிலேயே அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவர் கூட அந்த ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சி இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அச்சம் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது. இவர் மீது இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு இந்த 3-4 வாரங்களாக இருந்த ஊசலாட்டத்தால அந்த வாக்கு வங்கியில ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே.